வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் சரி, எங்கள் மொத்த டீமுக்கும். நாங்கள் எல்லோரும் இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ஒரு விருது வருதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தேசிய லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட நேஷ்னல் அவார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தேசிய விருதுகள் கிடைக்கிது. ஒரு விருதுன்றதே பெரிய விஷயம். 3 விருதுகள் கிடச்சிருக்கு. எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் கேட்டகரியிலையும், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே கேட்டகரியில் இயக்குனர் ராம் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார், நான்லாம் அவர் கூட நடிக்கும் போது அவரை ரசிச்சுட்டே இருப்பேன். அதனாலே ஒரு 2 டேக் போவோம். இல்லை ஒரு 1 மோர் போயிடலாம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்து அப்புறம் நான் ஸ்க்ரீனில் பார்த்து இன்றைக்கி அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த நடிகர், அதாவது எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் பிரதருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடச்சிருக்கு. ஸோ தமிழ் சினிமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு கொண்டு போகிறதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் நிறைய நல்ல கதைகள், நல்ல படங்கள், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற விதமாகவும் சரி, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குற விதமான ஒரு படங்களாகவும் சரி வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விருது கிடைக்கும்போது ஒரு ஊக்கம், பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. ஒரு நல்ல விதமான ஒரு பொறுப்பையும் கொடுக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நெகிழ்வாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு விருது கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா சார்? இல்லைங்க, அது எல்லாருமே கேட்கும்போது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டான பதில் தான் அது. இதில் அப்படிலாம் எதிர்பார்த்து எந்த படமும் யாருமே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படம் பண்ணும்போது அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணியிருக்கோம். அது ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு அது லாபமாக இருக்குது, ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆகிருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம யோசிச்சது உண்டு.